ஹை ஃபிஸ் அண்ட் டைஸ் அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல ஜென் 9 படத்துக்கு நான் அப்படியே தான் பார்க்க போகிறோம். கேவினோட ப்ரொடக்ஷனில் ஹைசனத்தோட டேரக்ஷனில் அனித்தோட மியூசிக்கல்ல தளபதியோட கடைசி படம் தான் ஜென் 9 திரைப்படம். 2026க்கு அப்புறம் விஜய் சார் வந்து படங்கள் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் செய்து. விஜய் சார் கிட்ட இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் சில்ட்ரன்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு வருஷமும் விஜய் சார் நடத்தவும் செய்வார் இல்லையா, அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு பொண்ணுமே கேட்கவும் இருப்பாங்க. 2 வருஷத்துக்கு ஒருக்காவது நீங்கள் ஒரு படம் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கவும் செய்யும்போது விஜய் சார் வந்து அவருக்கு வந்து ரொம்ப விருப்பமே இல்லாமல் ட்ரை பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்லவும் செய்வார். ஸோ 2026க்கு அப்புறமும் அவர் நடிக்க வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா அவர் ரியாக்ஷன்லாம் வச்சு பார்க்கும்போது இனிமேல் வாய்ப்பே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும் செய்து. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வருஷம் நம்ம தளபதியோட பர்த்டேக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கும் செய்து. இந்த வருஷம் அவரோட பர்த்டேஸ்லாம் சினிமா சம்மந்தமாக எந்த ஒரு அப்டேட்டுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்டேட் கிடைக்கும் செஞ்சு. பட் நான் இப்போ 100% கன்ஃபார்ம்ங்க ஜென் 9 படத்துக்கான கிளிம்ஸை ஜூன் 22 அப்படி இல்லைன்னா 21 விஜய் சாரோட பர்த்டேக்கு முந்தின நாளே ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும் செய்து. கிளிம்ஸ் வர்றது வந்து கன்ஃபார்ம் தான். பட் நான் ஜூன் 21 இல்லை 22 அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட்டாக இருக்கும் செய்து. மோஸ்ட்லி 21 பிறந்தநாளுக்கு முந்தின நாள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும் செய்து. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான கிளிம்ஸ் டீம் ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. ஜூன் 22 கரெக்டாக காலையில் 11:01 ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென் 9 படத்துக்கான கிளிம்ஸை டீம் ரிலீஸும் பண்ணது போகிறாங்க. ஸோ இந்த ஒரு கிளிம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிளிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.